விரும்பி அழைக்கின்றார். விரைந்தே நீ வருவே வாடும் உள்ளங்களே, வாரீர் இறைவனிடம். தேடும் உள்ள அமைதி தேவன் தந்திடுவார். வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மன்னகத்தையும் எக்காலத்தும் ஆளும் அரசரை ஈன்றவள் நீரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மனிதர்களுடைய பார்வையில் மனிதர்கள் ஏமாற்றத்தை கொடுக்கலாம். ஆனால் இறைவனுடைய பார்வையில் எந்த ஒரு மனிதனையும் இறைவனை ஏமாற்றிவிட முடியாது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. மறைநூல் வல்லுநர்கள் தங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எண்ணங்களை தங்களுடைய ஆடைகளின் வழியாகவும் தங்கள் செயல்பாடுகளின் வழியாகவும் வெளிப்படுத்தி தங்களை உயர்ந்தவர்களாக மக்கள் அவர்களை மதிக்க வேண்டும் என்று விரும்புவதையும், தன்னிடம் இருக்கின்ற அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது இறைவன் தன்னை காப்பாற்றுவார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு கைப்பெண் தன் காணிக்கையை காணிக்கை பெட்டியில் போடுவதையும் இன்றைய வாசகத்தின் வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நீங்களும் நானும் ஆடம்பர வாழ்வை நோக்கி பயணிக்கின்றோமா அல்லது ஆன்மீக வாழ்வை நோக்கி பயணிக்கின்றோமா என்று சிந்தித்து இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பேன். அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாய், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறைவம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் இருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றைக்கு இறைவரா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். நற்செய்தி தொண்டனுக்குரிய பணியை ஆற்று. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம், இறைவார்த்தைகள் 1 - 8 முடியும். அன்புக்குரியவரே, கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகின்ற கிறிஸ்து இயேசு முன்னிலையில் அவர் தோன்றப்போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொள். ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலன் தரும் போதனைகளை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கேற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடி செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு துன்பத்தை ஏற்றுக்கொள். நற்செய்தியாளனின் பணியை ஆற்று. உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். ஏனெனில் நான் இப்போதே என்னை பலியாக படைக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து கொண்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைத்திருக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 71. பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதே. என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதே. பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். நான் என்றும் நம்பிக்கையோடு இருப்பேன். மேலும் மேலும் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையையும் எடுத்துரைக்கும். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன். உமக்கே உரிய நீதி முறைமையை புகழ்ந்துரைப்பேன். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாள்களிலும் உமது வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் கடவுளே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உமது உண்மையையும் புகழ்வேன். இஸ்ரவேலின் தூயரே, யாழிசைத்து உம்மை புகழ்பாடுவேன். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு
அவர்கள் கூறியது அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஒரு ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லோரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மற்ற எல்லோரையும் விட இந்த ஏழை கைம்பெண் மிகுதியாக போட்டார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகள், திருப்பலியின் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது போல, கடவுளுடைய பார்வையில் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய குணநலன்களை மறைத்து வைத்துவிட முடியாது. தன்னோடு வாழ்பவர்களிடம் ஒருவேளை தன்னுடைய வார்த்தைகளினாலோ அல்லது செயல்பாடுகளினாலோ உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எண்ணங்களை மறைக்கலாமே ஒழிய, ஆனால் கடவுள் முன்னிலையில் ஒருபொழுதும் தங்களுடைய குணநலன்களை மறைத்துவிட முடியாது. ஒருவேளை எந்த ஒரு மனிதன் நான் கடவுளிடம் நான் ஏமாற்றி விடுகிறேன் நினைத்துக் கொண்டிருக்கிறானோ, அது ஒருபொழுதும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பதற்கு இன்றைய நற்செய்தி வாசகம் சிறந்த ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, மறைநூல் வல்லுநர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் என்று இந்த கடந்த வாரம் முழுவதுமாக அவர்களுடைய குணநலன்களையும் அவர்கள் இந்த சமுதாயத்தில் எந்த அளவிற்கு உயர்ந்தவர்களாக தங்களை உயர்த்தி காட்டுகிறார்கள் என்பதையும் இன்றைய நாட்களிலே நம் நற்செய்தி வாசகத்தின் வழியாக அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்புகள், ஆசைகள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய வளர்ச்சிகளுக்காக, சமுதாயத்தில் இருக்கிற ஏழை எளியவருடைய வளர்ச்சிக்காக இருந்தால் அவர்களும் கடவுளுடைய பார்வையில் விலை பேற்ற பெற்றவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் இவர்கள் அனைவருமே தங்களுடைய சுயநலத்திற்காக, தங்களுடைய எதிர்கால வாழ்வை முழுவதுமாக தக்க வைத்துக் கொள்வதற்காக, தங்களுடைய சந்ததிகளுடைய வாழ்வை தக்க வைத்துக் கொள்வதற்காக சமுதாயத்தில் ஏழை எளியவர்களை அழித்து அவர்களுடைய உடைமைகளை தங்களுடைய உடைமைகளாக மாற்றி அதில் அலங்கரித்து அவர்கள் வாழ்வை நடத்தி வந்ததையும், இவர்கள்தான் முழுவதுமாக எரிநகரத்திற்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறார். அதே வேளையில் இந்த இரண்டாவது ஒரு நபரையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். தன்னிடமிருந்த செப்பு காசுகளை, பொதிராந்தினை அந்த காணிக்கை பெட்டியில் இட்ட அந்த கைம்பெண்ணை பற்றியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்து சொல்லுகிறார்.
இங்கு வந்தவர்களில் காணிக்கை போட்டவர்களில் அதிகமாக காணிக்கை போட்டது இந்த கைம்பெண் மட்டும்தான் என்று. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தமிழில் ஒரு சொல்லாடல் இவ்வாறு சொல்லப்படுகிறது: கொடுப்பதில் இருக்கின்ற இன்பத்தை விட பெறுவதில் பெறுகின்ற இன்பம் மிகவும் குறைவு என்று சொல்லுவார்கள். நாம் எப்பொழுது அடுத்தவரிடம் கொடுக்கின்றோமோ அதில் கிடைக்கின்ற ஒரு நிறைவு நாம் பெறுவதில் இல்லை என்று சொல்லுவார்கள். இந்த கைம்பெண்ணானவள் தன்னிடம் இருக்கின்ற அனைத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் அவள் அர்ப்பணித்திருக்கிறாள் என்றால் அவள் ஆண்டவர் மீது எந்த அளவிற்கு ஆழமான நம்பிக்கை வைத்திருப்பாள் என்று. ஒருவேளை அடுத்த நாள் உணவிற்கு, அடுத்த வேளை உணவிற்கு ஆண்டவர் கொடுப்பார் என்பது அவளுடைய காணிக்கையின் அர்த்தம் அல்ல. மாறாக தன்னிடம் இருப்பதை ஆண்டவரிடம் கொடுத்து விட்டால் தன்னுடைய ஆன்மாவும் தன்னுடைய எதிர்கால வாழ்வும் ஆண்டவரால் புனிதப்படுத்தப்படும் என்ற அர்த்தத்தோடு இந்த கைம்பெண்ணானவள் தன்னிடம் இருப்பதை முழுவதுமாக ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து வைத்து விட்டாள். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசம் உங்களுக்கும் எனக்கும் மறைமுகமான ஒரு உண்மையை சொல்லுகிறது: இறைவனுடைய பார்வையில் யாரும் ஏமாற்றிவிட முடியாது என்பதை. இந்த மறைநூல் வல்லுநர்கள் எந்த அளவிற்கு தங்களை உயர்த்தி வாழ வேண்டும் என்கின்ற உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எண்ணங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்து வைத்து அவர்களை சாடுகிறாரோ, அதே போல இந்த கைம்பெண்ணானவள் தன்னிடம் இருப்பதை ஆண்டவரிடத்தில் கொடுக்கின்ற பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறார். சீடர்கள் இயேசுவிடம் கேட்டார்களே, எங்களுக்கு செபிக்க கற்றுத்தாருங்கள் என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை சொல்லுகின்ற பொழுது, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஒரு வார்த்தையை அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு வெளிப்படுத்துகிறார். எங்கள் தேவைகளை நீர் முழுவதுமாக அறிந்து வைத்திருக்கிறீர். ஏனென்றால் தாயின் கருவறையில் இருக்கின்ற குழந்தை இந்த மண்ணுலகில் பிறந்த பிறகு கூட குழந்தை எதற்காக ஏன் அழுகிறது என்பதை தாயானவள் உடன் அந்த குழந்தையுடைய தேவைகளை முழுவதுமாக நிவர்த்தி செய்வது போல நம்முடைய தேவைகளை இறைவன் நிவர்த்தி செய்வார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணி வாழ்விலே சொல்லியிருக்கிறார்: வானத்து மலர்களை பாருங்கள், அவைகள் விளைவிப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, கலத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளுக்கு இறைவன் கொடுக்கிறார் என்றால் உங்களுக்கு எந்த அளவிற்கு மேன்மையை கொடுப்பார் என்று நீங்கள் ஏன் உணர்ந்து கொள்வதில்லை என்றும் சொல்லுகிறார். எனவே இறைவன் எனக்கு கொடுப்பார், என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த கைம்பெண்ணானவள் ஆண்டவருடைய கரத்தில் தன்னுடைய காணிக்கைகளை அர்ப்பணித்ததை மறைநூல் வல்லுநர்கள் இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வியை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். எது முதன்மையான கட்டளை? உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் எப்பொழுது அன்பு செய்கிறாயோ அப்பொழுது அதுதான் முதன்மையான கட்டளை என்று சொன்னார். இந்த கைம்பெண்ணானவள் கடவுளை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் அன்பு செய்தால் தன்னிடம் இருப்பதை கொடுப்பதற்கு அவளுக்கு மனம் இருந்தது. ஆனால் மறைநூல் வல்லுநர்களும் பரிசேயர்களும் கடவுளை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அன்பு செய்யவில்லை. எனவேதான் தன்னிடம் இருப்பதை தன்னிடமே வைத்துக் கொண்டார்கள், பிறரிடம் இருப்பதை தங்களோடு சேர்த்து வைத்துக் கொண்டார்கள். எனவே ஆண்டவர் அவர்களையும் உற்று நோக்குகிறார், இந்த கைம்பெண்ணையும் உற்று நோக்கினார். இவர்கள் ஆடம்பத்திற்காக வாழ்ந்தவர்கள், கைம்பெண்ணானவள் ஆன்மீகத்திற்காக வாழ்ந்தவள். நீங்களும் நானும் ஆடம்பரத்திற்காக வாழ்ந்தோம் என்றால் பரிசேயர்களைப் போல, சதுசேயர்களைப் போல, மறைநூல் வல்லுநர்களைப் போல நாம் வாழ முடியும். ஆன்மாவிற்காக வாழ்ந்தோம் என்றால் இந்த கைம்பெண்ணை போல நம்மை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். நம்மிடம் இருப்பதும் நம்முடைய ஆன்மாவும் என்றும் ஆண்டவரால் பாதுகாக்கப்படும் நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்து தருகின்றேன், என்னோடு இணைந்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன்,
இந்தா என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டு புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாக்கப்படாமலும் எங்களுக்கு இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் முது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமணி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடும், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியுள் ஏற்றிருடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் உலகிலும் உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை வென்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கம் இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தத்தை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். ஆயிரம் நிலவொளியோ என்னை ஆண்டிடும் நிறையரசோ, அவனியை மாற்றும் மறுக்கடலோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். மன்னவனே, என் இதயம் பொன்னடி பறிக்கின்றான். விண்ணகமே, என் இதயம் அன்புடன் அழைக்கின்றான். இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாளிலே பண்பாடவோ என்றும் கொண்டாடவோ, மலர்கின்ற பொது வாழ்விலே இனி சுகமான பொது ராகமே என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே.
என்றும் உள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு பேறு பெற்றது. நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக.